நாம் பார்க்க போகிறது பணப்பிரியர். ரைட், செகண்ட் அந்த லிஸ்ட் இஸ் பணப்பிரியர். பணப்பிரியர் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபேக்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த உலகத்துல பணம் இல்லாம வாழ முடியுமா? நீங்க எவ்வளவு பிரில்லியண்டான பர்சனா இருந்தாலும், என்னதான் உங்களுக்கு நீங்க ட்ரேட் பண்ணாலும் மணி இல்லாம இன்றைக்கு ஒன்றும் செய்ய முடியாது. பணம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. பைபிளில் ஆண்டவர் இம்ப்ராக்டிக்கலான திங்ஸை சொல்கிறது இல்லை. அதனால பணத்தையே பாய்காட் பண்ணுங்க, பணத்தையே யூஸ் பண்ணக்கூடாதுன்னெலாம் ஆண்டவர் சொல்லலை. இங்கே அவர் சொல்கிறது ரொம்ப தெளிவான ஒரு காரியத்தை சொல்கிறாரு. என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், பணப்பிரியம் அப்படின்னு சொல்லும்போது வாட் டஸ் இட் மீன்? இதே வேர்டு அங்கே கிரேக்கத்தில் இந்த பணப்பிரியர் என்பதற்கு பயன்படுத்தப்படுகிற அதே வார்த்தையை வேதத்தில் இன்னொரு இடத்துல நம்ம இயேசுவோடு கூட சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவத்தில் நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். ரைட், பொருளாசைக்காரர் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தீமோத்தேயுல அதே கிரேக்க வார்த்தை பணப்பிரியராயும் என்று சொல்லி அங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ பொருளாசை, பண ஆசை, both come from the same spirit, covetousness, ஒரு காரியத்தை இச்சிப்பது என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். இப்போ இந்த பரிசேயர் எதை கேட்டு இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணினார்கள்? பொருளாசைக்காரராகிய பரிசேயர் எதை கேட்டு இயேசுவை பரியாசம் பண்ணினார்கள்? அதுக்கு நம்ம 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அதன் பதிலை தரும். எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். ஓகே, ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா இயேசு கிறிஸ்து சொன்ன மெசேஜ் இதுதான். நீங்க எதை நேசிக்கிறீர்களோ அதைத்தான் சேவிக்கிறீர்கள், நீங்கள் எதை சேவிக்கிறீர்களோ அதைத்தான் நேசிக்கிறீர்கள். உடனே நமக்கு தோணும், ஆட நாங்கெல்லாம் என்ன விருப்பப்பட்டா நாங்கள் இந்த வேலைலாம் செய்கிறோம், சில நேரத்தில் பிடிக்காம நாங்கள் சில இடத்த மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. நீங்கள் பிடிக்காம ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் ஒன்று சொல்வேன், உங்கள் பிரயாசம் எப்போவுமே அந்த இடத்த விட்டு வெளியில் வர்றதுக்காகத்தான் இருக்கும். விளங்குதா? நமக்கு பிடிக்காத இடத்துல நம்மளால இருக்க முடியாது. ரைட், தட் இஸ் ஹியூமன் நேச்சர். அதனால நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்க, ஒன்றை சேவிக்கிறீங்கன்னா யூ லவ் வாட் யூ சர்வ் ஆர் யூ சர்வ் வாட் யூ லவ். ஸோ ரொம்ப தெளிவான ஒரு பிரின்சிபலை இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு. எதை குறித்து சொல்லி கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால், அவர் சொல்றாரு, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால் ஊழியம் செய்ய கூடாது என்று சொல்கிறார். பணத்தின் வழியாய் அடிமைத்தனத்தை நம் வாழ்க்கையிலே கொண்டு வரும் ஒரு வல்லமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க அவர் சொல்ற ஒரு வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்கள் தேவனுக்கும் பணத்திற்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஊழியம் செய்வது என்று சொல்லும்போது என்ன, நம்ம பொதுவாக சொல்லுவோம் வர்ஷிப் பண்றது அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த இடத்துல லிட்ரல் மீனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இட் இஸ் டு பி அ ஸ்லேவ் டு, ஒரு காரியத்திற்கு அடிமையாய் இருப்பது என்பது அதற்கு அர்த்தம். அப்போ தேவன் என்ன எங்களை அடிமைகளா வைத்திருக்கிறாரா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நல்லா கவனிங்க. அடிமையாய் இருப்பது என்று சொல்லும் பொழுது, அடிமை ஒருவனுக்கு எப்படி ஒரு சுய சித்தம் என்பது இருந்தாலும் தன் சித்தத்தின்படி அவன் செயல்படாமல் தன் எஜமானுடைய சித்தத்தையே அவன் செய்கிறானோ, எஜமானுக்கு கீழ்ப்படிந்து எஜமான் தீர்மானங்களை செய்ய அந்த தீர்மானங்களை அவன் நிறைவேற்றுகிறானோ, அதே போல் நீங்களும் நானும் ஒரு சுய சித்தம் உள்ளவர்களாய் இருந்தும் நம்முடைய சித்தத்தின்படி செய்யாமல் நம்மை அழைத்து அன்பு கூர்ந்து நமக்காக ஜீவன் தந்தவருடைய சித்தத்தை செய்கிறதினாலே தான் நாம் அவருக்கு ஊழியம் செய்கிறோம். அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். ஸோ அந்த தேவ சித்தத்திற்கும் இந்த பணத்தின் மூலமாய் அடிமைப்படுத்தும் வல்லமைக்கும் நீங்க என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லி வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இப்ப பணத்தின் மூலமாய் எப்படி என்னை சாத்தான் அடிமைப்படுத்துகிறான்? ஒருவன் பணத்திற்கு அடிமையாய் இருந்தால்
அது அவன் வாழ்க்கையில என்ன செய்கிறது? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ரைட். என்ன சொல்லுகிறது? முதலாவது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று சொன்ன உடனே, தீமை என்ற வார்த்தையை பார்த்த உடனே ஏதோ பொல்லாத ஒன்று அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். நல்லா கவனிங்க, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் பொல்லாதது அல்லது கொடூரமானது, கொடுமையானது அப்படின்றது மட்டும் இல்லை. அதனுடைய அர்த்தம் வியர்த்தமானது, வேஸ்ட், ரொம்ப பிரயோஜனமற்ற ஒன்றும் அந்த பொல்லாப்பு என்கிற வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது. அப்படின்னா என்ன சொல்ல வராரு? நீங்க பண ஆசை உள்ளவர்களாய் இருந்தீர்கள் என்று சொன்னால், உங்கள் வேர் பண ஆசையாய் இருந்தால் உங்கள் கனிகள் எல்லாம் எப்படி இருக்கும்? பொல்லாததா இருக்கும். நீங்க செய்கிற ஒன்றும் பலன் தராது. தேவன் நம்மை பலன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிறாரே தவிர பலனற்ற ஒரு வாழ்க்கைக்கு நம்மை தேவன் அழைக்கவில்லை. இப்ப அடுத்தது இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த பண ஆசை குறித்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். செகண்ட் சென்டென்ஸ் என்ன, செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் என்ன சொல்லுது? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது, அதை இச்சித்து. இப்போ அந்த மேமன் என்ற வார்த்தை இங்கே தான் வருது. அந்த மேமன், அந்த வல்லமை எப்படி செயல்படுகிறது என்று சொன்னால், என்னை இச்சிக்க வைத்து அது என் வழியாய் செயல்படுகிறது. ஒரு காரியத்தை இச்சிக்கிறதுனால அதை பெற்றுக்கொள்வதற்கு நான் பல தவறான யுக்திகளை கையாண்டு அதை அடைவதற்கு போகும்போது தான் அந்த பண ஆசையின் வல்லமை, அதன் பின்னாடி செயல்படுகிற பொல்லாத வல்லமை என்னை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, அவர் சொல்றாரு, அடுத்தது என்ன சொல்றாரு? வாசிக்கலாம் திரும்ப அந்த வசனத்தை. 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி. சரி, விசுவாசத்தை விட்டு வழுவி. என்ன விசுவாசத்தை விட்டு வழுவி? தேவன் என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகிறீர்கள். அது மட்டுமல்ல, அந்த விசுவாசத்திலிருந்து பின்வாங்குகிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, என் வாழ்க்கைக்காக தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை செயல்படுத்தி அதன் ஒவ்வொரு அம்சத்தையும் என் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறது அவர் வல்லவராய் இருக்கிறார், செய்வார் என்கிற விசுவாசத்திலிருந்து உங்களை என்ன செஞ்சிருது? பின்வாங்க வச்சிருது. அடிப்படை தேவைகளுக்கான விசுவாசமே போயிருச்சு அப்படின்னா நீங்க விசுவாசத்துல என்ன செய்ய மாட்டீங்க? வளர்ந்து கொண்டு வர மாட்டீங்க. அடுத்தது என்ன நடக்கும்னா, அது ஆவிக்குரிய மரணத்துக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். ஆவிக்குரிய மரணம் வந்துட்டா ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லுகிற வசனத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. ஆத்மாவில் மரணம்னா சரீரத்துல என்ன வரும்? சரீரத்திலையும் மரணம் தான் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். விளங்குதா உங்களுக்கு? ரைட். எப்பவுமே தேவனை விட்டு, தேவனுடைய சித்தத்தை விட்டு நம்மை பிரிப்பதற்கு எதற்கு அனுமதி நாம் கொடுத்தாலும் அது நம்மை அழிவிலே தான் கொண்டு போய் விடுமே தவிர நமக்கு நன்மை ஒன்றும் அதிலே பிறக்காது. தேவ சித்தத்தை செய்வது தான் நம்முடைய வாழ்க்கையின் மிக உயர்ந்த முக்கியமான நோக்கமாய் இருக்க வேண்டும். பண ஆசையும் பொருளாசையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பாது, அவங்கள அழிக்கத்தான் செய்யும் என்று நான் சொல்லவில்லை, இயேசு கிறிஸ்து தான் சொல்லியிருக்கிறார். வாசிங்களேன், லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன். மனுஷனுக்கு இருக்கிற ஆஸ்தி அவனை காப்பாற்றாது. Hallelujah. Doesn't matter how much you have, that is not life. Where is life? Life is only in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவில் மட்டும்தான் ஜீவன் இருக்கிறது. அவருடைய சித்தத்தை செய்வது மட்டும்தான் ஜீவன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொன்னாராம். இன் அதர் வேர்ட்ஸ், அதுல ஜீவன் கிடையாது. உண்மையிலே சொல்ல போனா ஜீவன் இல்லைன்னா அங்க என்ன இருக்கும்? மரணம் தான் இருக்கும். எப்படிங்க மரணம் இருக்கும்? ஒரு பண விஷயத்துல போய் மரணம்னு பயமுறுத்துறீங்களே எங்களை அப்படின்னு சொன்னாக்கா, நல்லா வாசிங்க
கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். ரைட். இப்ப என்ன சொல்றாரு? பொருளாசைக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். அது என்ன வார்த்தைங்க? விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை. எத்தனை பேர் விக்கிரக ஆராதனையை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க? கடைசியில பொருளாசையும் பண ஆசையும் வந்துருச்சுன்னா எங்க கொண்டு போயிருது உங்களை? மறுபடியும் நீங்க விட்டு வந்த விக்கிரக ஆராதனைக்கு கீழேயே உங்களை கொண்டு போயிருது. அல்லது விக்கிரக ஆராதனை இல்லாமலே நான் கிறிஸ்தவ குடும்பத்துல வளர்ந்தேன் பிறந்தேன் என்று சொல்லுகிறவர்கள்லாம் பண ஆசையும் பொருளாசையும் வந்துட்டா எங்க போயிடுறோம்? நம்ம இல்லாத ஒரு விக்கிரக ஆராதனை திரும்ப நம்ம வாழ்க்கையில வந்துருச்சு. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால் ஊழியம் செய்ய முடியாதுன்னா என்ன அர்த்தம்? when you put money above God, தேவனுக்கும் மேலாக பணத்தை நீங்கள் கொண்டு போய் வைக்கும் போது அப்போ என்ன ஆயிடுச்சு? விக்கிரக ஆராதனை உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துருச்சு. வழங்குதா? அப்போ அந்த விக்கிரக ஆராதனையை நீங்கள் தான் அழித்து போட வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. தற்காலத்துல இந்த பொருளாசை எப்படி நம்ம சொசைட்டியில் இன்னைக்கு செயலாற்றுகிறது, எப்படி அதை ஊக்குவிக்கிறோம் அல்லது ஊக்குவிக்கப்படுகிறது, அதற்கு பின் செயலாற்றுகிற ஆவி என்ன? இந்த 3 காரியங்களும் முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம உலகத்தில் சொசைட்டியில் இந்த பண ஆசை என்று சொல்லும்போது பணத்தை சேர்க்கணுன்ற ஆசை மட்டும் இல்லைங்க. அந்த பணத்தினால் அடிமைப்படுத்தும் ஆவி, அதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப முயற்சி செய்து கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் நினைக்கிறோம் பண ஆசை என்று சொன்னால் பணத்தை அதிகமாய் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற ஆசைன்னு இல்லை. சிலர் பணத்தை சேர்த்து வச்சும் அது மேலே ஆசையே இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் அந்த பணத்தின் மூலமாய் நம்மை அடிமைப்படுத்தும் ஒரு வல்லமையை குறித்து தான் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரைட்? இது நம்முடைய சொசைட்டியில் இந்த பொருளாசை பண ஆசை என்கிற காரியம் எங்கே வருதுன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா we call something consumerism. அது என்ன அப்படின்னாக்கா, எனக்கு ஏற்கனவே ஒன்று இருக்கும், ரைட்? எனக்கு அது திரும்ப தேவையில்லை. ஆனால் இன்னைக்கு உலகம் எப்படி என்கிட்ட அதை விற்கிது? நீ ஐஃபோன் 10 வச்சிருக்கியா? ஐஃபோன் 12 வந்துருச்சு, அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் இன்னும் நல்லா இருக்கு, அதனால அப்கிரேட் பண்ணு. சரியா? வாலிபர்களுக்கு இன்னைக்கு நல்லா புரியும் நான் பேசுறதெல்லாம். நமக்கு என்ன வேணும்? அப்கிரேட் வேணும். புதுசு வந்துருச்சான், இதை வித்துட்டு அதை வாங்க போறேன் அப்படின்வான். வழங்குதா? இது செய்கிற அத்தனையும் அது செய்யும், அது செய்கிற அத்தனையும் இது செய்யும். அதில் 1-2 மாற்றங்கள் இருக்கும். அதுக்காக நம்ம என்ன செய்யறது? அப்கிரேட், கான்ஸ்டன்ட் அப்கிரேடிங். இது இன்னைக்கு நம்ம உலகத்தில் இருக்கிற ஒரு காரியம். 2வது காரியம் பார்த்தீங்கன்னா, சில காரியத்தை நம்ம வாஞ்சிப்போம், நமக்கு அது தேவை என்கிறதுனாலே அல்ல, இன்னொருத்தர் என்னை விட நல்லா வச்சிருக்காங்கன்றதுக்காக நம்ம விரும்புவோம். விளங்குதா? பெரிய வீடு, இருக்கிற வீட்டை விட பெரிய வீடாக வேணும், இருக்கிற காரை விட பெரிய காராக வேணும். நல்லா கவனிங்க. இன்றைக்கு நாம் வாழ்கிற உலகமும் என்ன செய்கிறதுன்னு சொன்னால் நம்மை தூண்டி கொண்டே இருக்கிறது. ரைட்? அடுத்தது பார்த்தீங்கன்னா, மற்றவர்களை பார்த்து அவங்களோட கம்பேர் பண்ணி நம்ம வாழ்கிற வாழ்க்கை. கண் காண்பதெல்லாம் போய், காது கேட்பதும் போய் தான். தீர விசாரிச்சாதான் மெய் வெளியில் வரும். ரைட்டா? முன்னாடி காலத்துலலாம் நமக்கு இருக்கிறதுக்குள்ள செலவு பண்ணிட்டு நம்ம வாழ்வோன்ற எண்ணம் இருந்தது. இன்றைக்கு எண்ணங்கள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்? காலப்போக்கின் மாற்றம். நான் அதுக்கு வர்றேன். அதுக்குரிய ஆவிக்குரிய பின்னணியும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரைட்டா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உலகம் நம்மளை புஷ் பண்ணுறது. நான் போன வாரமே சொன்னேன், பிள்ளைங்களை புஷ் பண்ணி டேய் நீ டாக்டர் ஆகணும், டேய் நீ இன்ஜினியர் ஆகணும். அவனுக்குன்னு ஒரு திறமை இருக்கும், அவனுக்குன்னு ஒரு தாளந்து இருக்கும், அதில் நம்ம விடுறதில்லை. காரணம் என்ன? எதுக்கு நீ டாக்டர் ஆகணும், எதுக்கு நீ இன்ஜினியர் ஆகணும்? உலகத்தை காப்பாற்றணுமா? அதெல்லாம் கிடையாது. டாக்டரானா இன்ஜினியரானா பணம் சம்பாதிக்கலாம். அதுக்காக வேண்டிய அம்பிஷன் என்ற பேரில் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம உண்மையிலே சொல்ல போனால் பொருளாசை பண ஆசை உள்ளவர்களாய்த்தான் இன்னைக்கு நிறைய நேரத்தில் we are pushing people forward. இன்னைக்கு டிஸ்கைஸ்ட் அம்பிஷன். ரைட்? எல்லாமே தவறு கிடையாது. நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் படிக்கிறதுனுடைய நோக்கம் என்ன? தேவன் எனக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நாங்கள் என்ன போனாலும் என்ன செஞ்சாலும் அதில் நிறைவேற்றணுன்ற ஆசை உங்களுக்குள்ளே இருந்தால் பிரச்சனையே கிடையாது.
அது இல்லாமல் நான் சம்பாதிக்கணும், நான் பெரிய ஆளாகணும், நான் சொசைட்டிக்கு முன்னாடி என் தலையை தூக்கி காட்டணும்னு நினைச்சீங்கன்னா பண ஆசை என்னும் அந்த வல்லமை என்ன செய்து கொண்டிருக்கிறது? உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. என்ன செஞ்சிரும் தெரியுமா? உங்களை உங்களுக்காகவும் வாழ விடாது, கிறிஸ்துவுக்காகவும் வாழ விடாது. நீங்க மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். You will be a person who is living for others. அந்த வாழ்க்கையில சந்தோஷம் கிடையாது, சமாதானம் கிடையாது, தேவனுடைய ஆசீர்வாதமும் கிடையாது. ரைட்? ஓகே, இப்போ இன்னொன்று சொல்றேன். இது வெறும் உலக பொருளில் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஊழியத்திலேயே இருக்கு. ரைட்? ஊழியத்தில் என்ன பண்ணுறது? இன்னொருத்தருடைய ஊழியத்தை பார்த்து அவங்க இப்படி பண்ணுறாங்க, நல்லா பெருக்கமடைகிறார்கள், அல்லது நிறைய பேர் அவங்கள கூப்பிடுறாங்க, உடனே நானும் பண்ணுறேன். இன்னைக்கு இந்த உண்மையிலே சொல்ல போகிறேன், இந்த சோஷியல் மீடியா, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சோஷியல் மீடியா டெக்னாலஜி இஸ் த பீஸ்ட் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட். அந்தி கிறிஸ்துவனுடைய மிருகம் இதுதான். என்ன செஞ்சிடறதா? அவங்க போகிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க? பாட்டு பாடி பெரிய ஆள் ஆயிட்டாங்க. ஸோ நானும் பாட்டு பாடி பெரிய ஆள் ஆகிறேன். அல்லது மெசேஜ் கொடுத்து பெரிய ஆள் ஆயிட்டாங்க. மெசேஜ் நீங்கள் 1008 மெசேஜ் கொடுக்கலாங்க. நீங்கள் ஏஐ கேளுங்க, உங்களுக்கு சூப்பரான மெசேஜ் கொடுக்கும். ஆனால் அந்த மெசேஜை நீங்கள் எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் ஒருத்தனுடைய வாழ்க்கையும் மாற்றப்படாது. உங்கள் வாழ்க்கையை மாற்றாத ஒன்று மற்றவர்களுடைய வாழ்க்கையை மாற்றாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் ஹஸ் நாட் சேஞ்ச்ட் யுவர் லைஃப் வில் நாட் சேஞ்ச் எனிஒன்ஸ் லைஃப். அப்போ மற்றவர்களுடைய அழைப்பை, மற்றவர்களுடைய அபிஷேகத்தை, மற்றவர்களுடைய ஊழியத்தை பார்த்து அதை நான் இச்சிக்கிறது. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாட் பிகாஸ் ஐ வாண்ட் டு சர்வ் காட். அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க அப்படி செஞ்சு நல்லா வசதியாக இருக்கிறாங்க, அதனால நானும் அப்படி செஞ்சு வசதியாகணும். இதுவும் தவறானது. ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? வாசிங்களேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 18-20 வரைக்கும். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவது. இந்த சீமோன் யார் அப்படின்னு சொன்னா, இவர் ஒரு மந்திரவாதியாய் இருந்த சீமோன் தன்னுடைய மந்திர தந்திரங்கள்னால நிறைய பணம் சம்பாதிச்சிட்டு இருந்தார். திடீரென்று சுவிசேஷத்தை கேட்கிறார், ரட்சிக்கப்படுகிறார். இப்போ பொழப்பு போச்சு. இனிமேல மந்திரவாதியா இருக்க முடியுமா? முடியாது. வல்லமை போயிருச்சு, பொல்லாத வல்லமை அவரை விட்டு போயிருச்சு. தேவனுடைய வல்லமை இப்போ அவரை ஆட்கொள்ளுது. ஆனா இவர் பார்க்கிறாரு, அப்போஸ்தலர்கள் தலையில கையை வச்சு ஜெபம் பண்ண உடனே இவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறார்கள். இவர் பேதுருட்ட கேட்கிறாரு, எனக்கு அந்த வரம் வேணும். ஏன் பேதுரு கோவப்பட்டார்னா, அவன் என்ன சொல்றானா, நான் பணம் தரேன், இதே அதிகாரம் எனக்கும் கிடைக்கணும்னு கேட்கும்போது, நல்லா கவனிங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற இன்டென்ஷனை நீங்க புரிஞ்சுக்கணும். அவனுக்கு மந்திர வித்தையினால வரக்கூடிய இன்கம் போயிருச்சு. ஒரு மனுஷன் ஒரு காரியத்துக்கு பணத்தை கொடுக்குறான்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நான் இன்வெஸ்ட் பண்றேன், இதை போட்டா என்னால் எடுக்க முடியும்னு நினைக்கும் போது தான் அந்த பணத்தை ஆஃபர் பண்ணுவான். எத்தனை பேருக்கு விளங்குது? ரைட்? இதுதான் பேதுருவை கோவப்படுத்திச்சு. ரைட்டா? நீ பணத்தை கொண்டு தேவனுடைய வரத்தை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அதை அந்த பண ஆசை என்னும் தீமையான வல்லமையின் அடிமைத்தனத்துல நீ பயன்படுத்துறதுக்கு கேட்குற அப்படின்றதான் அவருடைய கோபம். அதனால தான் சொல்றாரு, உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போவதாக என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ரைட்? ஸோ ரொம்ப கிளியர் இன்டென்ஷன்ஸ். இந்த பண ஆசை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது? ஏன் வாழ்க்கையில் பண ஆசை இருக்கிறதா? எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களா? அவங்கள பாரு, ஆண்டவரே அவங்க இப்படி இருக்கிறாங்க, நான் மட்டும் இப்படி இருக்கிறேன், அவங்க இதை வாங்கிட்டாங்க, எனக்கு மட்டும் இல்லை அப்படின்னு மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறீங்களா? சாத்தான் உங்களை அடிமைப்படுத்த ஆரம்பித்து விட்டான் என்ற அர்த்தம். ரெண்டாவதாக, இன்னொருத்தர் வளர்றதை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு, எனக்கு எரிச்சலா இருக்குது, அதை பார்த்து என்னால் வாழ்த்த முடியல, மனசார வாழ்த்த முடியலனா அந்த வல்லமை உங்களை அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. மூன்றாவது, ரொம்ப கேர்ஃபுல், நீங்க டார்கெட் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். யூ ஆர் பீயிங் கான்ஸ்டன்ட்லி டார்கெட்டட். எப்படி தெரியுமா? அட்வர்டைஸ்மெண்ட்.
அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்தால் சில நேரத்தில் வரும், ஸ்பேம்னு வரும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன பிரச்சனைனா, என் ஃபோனில் ஸ்பேம்னு வந்தால் கூட சம்டைம்ஸ் பிளிங்கிட் இல்லை ஸ்விக்கியிலேருந்து ஏதாச்சும் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கோன்னா அவன் ஃபோன் நம்பரும் ஸ்பேம்னு வருது. ஸோ வேறு வழி இல்லை, ஸ்பேமும் எடுத்து பார்த்தா தான் தெரியுது யார் கூப்பிடுறாங்கன்னு. எடுத்தா கால் வரும், மேடம் நீங்கள் கிரெடிட் கார்டு மணியை கரெக்டாக கரெக்டாக நீங்கள் கட்டிட்டு வர்றதுனால உங்களுக்கு ஒரு ஜம்போ லோன் ஆஃபர் இருக்கிறது, 5 லட்சம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம், எடுத்துக்கிறீங்களா? நோ சார்ஜஸ் மேடம். நான் இதை கேட்ட உடனே நான் சொல்லுவேன், சாரி ஐ டோன்ட் வாண்ட் இட், புட் த ஃபோன் டவுன் அப்படின்னு ஒரு அடுத்த தடவை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வைப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 10 தடவை ஃபோன் பண்ணுவாங்க. 2வது தடவை என் சத்தம் கேட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கட் பண்ணிடுவாங்க. கொடுக்குறவன் நீங்கள் கட்ட முடியாமல் திணறும் போது வந்து, ஐயோ பாவம் லோன் எடுத்துகிட்டு கஷ்டப்படுறீங்களாங்க, இருங்க என் ஆஃபீஸர்கிட்ட கேட்டு ஒரு 2 மாதம் டைம் உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லுவானா? என்ன பண்ணுவான்? கழுத்தை பிடிப்பான். கழுத்தை பிடிச்ச உடனே நீங்கள் என்ன செய்வீங்க? உங்கள் கையை அநியாயத்துக்கு நீட்டி எப்படியோ அவனுக்கு காசை கட்டுறதுக்கு தான் முயற்சி செய்வீங்க. வழங்குதான் இன்றைக்கி நான் சொல்கிறது. அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கிறவர்களாய் இருந்தீர்கள் என்று சொன்னால் அவன் உங்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். அதுக்குன்னு லோனே எடுக்காதீங்கன்னு நான் சொல்லலை. எடுக்கணும்னா எடுங்க, ஆண்டவரை கேட்டு எடுங்க. கட்டக்கூடிய திராணி இருந்தால் எடுங்கள், இல்லை என்று சொன்னால் அன்னெசரியாக எடுக்காதீங்க. வழங்குதா? ஏன்னா இதன் வழியாய் உங்களை அடிமைப்படுத்தும் சாத்தானுடைய வல்லமைகள் செயலாற்றுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் கொடுக்கறதுனால எனக்கு ஏற்கனவே இருக்கிறது எல்லாத்துக்கும் மேலே தேவையில்லாத ஒன்றை வாங்கி வைப்பதற்குத்தான் எனக்கு ஊக்குவிக்கப்படுறேன் அப்படின்றத மறந்துடாதீங்க. நல்லா கவனிங்க. an uncluttered life is a better lifestyle. அதிகமான பொருளினால் நெருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை விட குறைந்ததில் மிக சொஃபஸ்டிகேட்டடாக வாழ்கிறது மிக மிக அழகு. ரைட்டா? இன்னைக்கு உலகம் அதான் சொல்லுது, அன்கிளட்டர்ட் லைஃப் இஸ் அ சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் என்று சொல்லுகிறார்கள். உங்களுக்கு நிறைய பொருள், நிறைய நிறைய வீடு நிறைய பொருளை சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீடு எப்படி இருக்கும்? கச்ச கச்ச கச்சன்னு எப்போ பார்த்தாலும் அழுக்காக தான் இருக்கும். விளங்குதா? அதை விட குறைவான பொருள், தேவையான பொருளை மட்டும் வச்சுருந்தீங்க வீட்டில், அழகாக இருக்கும் உங்கள் வீடு. பார்க்குறவன் சொல்லுவான், பெரிய ஆள் வீடு மாதிரி இருக்குது உங்கள் வீடு அப்படின்வான். விளங்குதா? இதுதான் ஞானம். திங்க் ஹை, லிவ் லோ. உங்கள் சிந்தை எப்படி இருக்கணும்? உயர்வானதாக இருக்கணும். ஆனால் நீங்கள் வாழ்கிறது போதுமானதோடு கூட வாழ்ந்தீங்கன்னா போதும். ரைட்? சரி, இது எங்கேருந்து வருது? ஏன் இப்படி நம்ம தூண்டப்படுறோம்? ஏன் இப்படி தேவையற்றதுக்கு நம்மை அடிமைப்படுத்த உலகம் நம்மை சுற்றிலும் இப்படி நெருக்கி கொண்டிருக்கிறது? நல்லா கவனிங்க. இப்போ நான் இங்கே நிற்கிறேன், நான் ஒரு சென்ட் அடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு சென்ட் வாசனை தெரியவே தெரியாது. முன்னாடி இருக்கிறவங்களுக்கு என் சென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு அந்த வாசனை தெரியும். பின்னாடி இருக்கிற ஒருத்தர் என்னை நோக்கி நடந்து என் பக்கத்தில் வந்து கொண்டே இருக்கிறாங்க, என்ன ஆகும்? ஒரு சர்டன் தூரத்தில் அந்த ஸ்மெல் தெரிய ஆரம்பிக்கும். பக்கத்தில் வர 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 அந்த ஸ்மெல் ஸ்ட்ராங்காக வந்து என்கிட்ட வந்து நிற்கும் போது பர்ஃபெக்டாக அந்த ஸ்மெல்லை அவங்களால பார்க்க முடியும். நல்லா கவனிங்க. அந்தி கிறிஸ்துவனுடைய நிழல், அவனுடைய வாசனை ஏற்கனவே இந்த சமூகத்தின் மேல் விழுந்தாயிற்று. ரைட்? அந்தி கிறிஸ்துவனுடைய நிழலும் அவனுடைய வாசனையும் ஏற்கனவே சொசைட்டியின் மேலே வந்துருச்சு. அவன் இன்னும் நெருங்கி வர 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 இது இன்னமும் பலமாய்த்தான் மாறிக்கொண்டு போகிறது. உலகம் நல்ல காலம் பிறக்கும்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனை பார்த்து சொல்லுங்க, குடுகுடுப்பக்காரன் மாதிரி சொல்லிட்டு இருக்க, நடக்க போறதில்லை. காலம் இன்னும் மோசமாக தான் போக போதே தவிர இட்ஸ் நாட் கோயிங் டு பிகம் பெட்டர். ஏன்? அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்ன செய்கிறது? வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். சரி, இந்த அசுத்த ஆவிகள் என்ன? மிருகத்தின் வாயிலிருந்தும் வலு சர்ப்பத்தின் வாயிலிருந்தும் மிருகத்தின் வாயிலிருந்தும். மிருகம் என்பது அந்தி கிறிஸ்து, வலு சர்ப்பம் என்பது சாத்தான். சாத்தான் வாயிலிருந்தும் அந்தி கிறிஸ்து வாயிலிருந்தும் கள்ளத்தீர்க்கதரிசி வாயிலிருந்தும்
3 தவளைக்கு ஒப்பான ஆவிகள், ரைட்? தவளையின் ஆவி வாயிலிருந்து புறப்பட்டு வந்துச்சான். வாயிலிருந்து புறப்பட்டு வருது அப்படின்றப்போவே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இது என்னது? பேச்சு. பேச்சின் மூலமாய் புறப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில எதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த ஆவிகள் போய் பூமியின் ராஜாக்கள் எல்லாரையும் சேர்த்து கொண்டு வந்து அந்தி கிறிஸ்துவோடு இணைந்து யுத்தம் செய்வதற்கு என்ன செய்யுமாம்? கூட்டி கொண்டு வருமாம். எப்படி கூட்டிட்டு வரும்? நயவஞ்சகமான பேச்சினாலும் மாயையான அடையாளங்கள் அற்புதங்களினாலும் பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் என்ன பண்ணிடுவான்? இணங்க பண்ணி அவன் அந்தி கிறிஸ்து இடத்தில் கொண்டு வருவான், ரைட்? அது அந்தி கிறிஸ்து வந்த உடனே நடக்க போறது. ஆனா இன்னைக்கே தன் வாயின் வார்த்தைகளினாலே நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கும் சாத்தானுடைய ஆவி பூமியில செயலாற்றி கொண்டு தான் இருக்கிறது. எங்க செயலாற்றுகிறது அப்படின்னு சொன்னா, சிம்பிளா எடுத்துக்கிட்டீங்கன்னா அட்வர்டைசிங்ல செயலாற்றப்படுகிற ஒரு ஆவி இதுதான் இன்னைக்கு அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியின் செயல்பாடு. ரெண்டாவது, அந்த அட்வர்டைசிங்ல செயலாற்றுகிறதும் உண்மையானதுன்னு கேட்டிங்கன்னா 90% ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். மாயையான ஆவி அதற்குள் செயலாற்றி கொண்டிருக்கிறது. அந்த மாயை நமக்குள் இந்த பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை இருக்கும்போது என்ன செஞ்சிடும்? அந்த வல்லமை இந்த மாயைக்கு இடம் கொடுத்து விடுவதற்கு நம்மை தூண்டுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசையை உங்க அவயவங்கள்ல இருந்து என்ன செய்யுங்க? அழித்து போடுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அழித்து போட்டுட்டு போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, என்ன கொடுக்க சித்தமாய் இருக்கிறீரோ அதை பெற்றுக்கொள்ள நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். யோசுவா 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோன சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். ஓகே, என்ன சொல்லுகிறான்? இச்சித்து எடுத்துக்கொண்டேன். என்ன வல்லமைங்க? மேமன், இச்சை என்கிற வல்லமை அவனை என்ன செய்ய வைத்தது? தேவன் தொடாதே என்று சொன்னதை தொட வைத்தது. தொடாதேன்னு சொன்ன ஒன்றை தொட வைத்ததினாலே அவன் அழிந்தது மட்டுமல்ல, அவன் குடும்பம் அழிந்தது மட்டுமல்ல, இஸ்ரவேலுக்கும் அடி விழுந்தது. ஒரு ஆகானின் நிமித்தமாக நம்முடைய வெற்றியை சாத்தானால் தடுத்து நிறுத்த முடியும். வழங்குதா? அந்த ஆகான் என்பது பொருளாசைக்கு அடையாளமாய் இருக்கிற ஒன்று, ரைட்? அந்த வல்லமைக்கு அடையாளமாய் இருக்கிற ஒன்று. இப்போ அந்த வல்லமையை நம் வாழ்க்கையிலிருந்து அகற்றினால் என்ன நடக்கும்? வாசிக்கலாம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். ஓகே, ஆகோரின் பள்ளத்தாக்கு என்னன்னு சொன்னா, இந்த ஆகான் பாவம் செய்தார் பாத்தீங்களா? ஆகான் நான் இச்சித்து எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னார் பார்த்தீங்களா? சொன்ன உடனே என்ன பண்ணாங்க? ஆகோரின் பள்ளத்தாக்குக்கு ஆகானையும் அவன் குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், அவன் ஆஸ்தி, அவன் சொத்து, அவன் சுதந்திரம் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க? கொண்டு போய் ஆகோரின் பள்ளத்தாக்குல அழித்து போட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. இதை நீங்க கட்டாயமா உங்க வாழ்க்கையை விட்டு என்ன செய்யணும்? அகற்றி போடணும். உங்களை அப்படி தூண்டுகிற ஆட்களை விட்டு உங்களை தூரப்படுத்தி கொள்ளுங்க. அவ்வளோதான் நான் அட்வைஸ் சொல்லுவேன். சரி, ஃபர்ஸ்ட் பிளெஸிங் என்னாச்சு? ஆகோரின் பள்ளத்தாக்குல ஆகானும் அவனுக்கு உண்டான எல்லாமும் அகற்றப்பட்ட உடனே அடுத்தது மகா பெரிய வெற்றி கிடைச்சது. ஹல்லேலூயா. நீங்க என்னைக்கு இந்த பண ஆசையின் மூலமாய் செயல்படுகிற வல்லமையை முறியடிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில பெரும் வெற்றிகளை காண ஆரம்பிப்பீர்கள். ரெண்டாவதாக என்ன அங்க ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றாருன்னா, அவளுக்கு திராட்சை தோட்டங்களை நான் கொடுப்பேன். திராட்சை தோட்டம் என்பது என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது நான் கொடுப்பேன் கர்த்தர் சொல்றார்.
தேவனுடைய கரத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களையும் சுதந்திரங்களையும் நம்ம பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. ஆகான் அகற்றப்படாவிட்டால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிக்க முடியாது. விளங்குதா? அந்த வல்லமை அகற்றப்படாவிட்டால் தேவனுடைய கரத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதை ஒருபோதும் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். நல்லா கவனிங்க. நாங்கள் சம்பாதிச்சு வாங்குறதை விட்டுட்டு தேவன் தேவன் எப்போ பார்த்தாலும் நாங்கள் உட்காந்துருந்தா என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் எப்போவுமே அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டார். நாங்கள் எங்களுக்கு வேண்டிய அளவுக்கு சம்பாதிச்சு நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்சு விடுறேன். தேவன் கொடுப்பதை காட்டிலும் எப்பொழுதுமே நீங்கள் கீழே தான் இருப்பீங்க. ரைட்? ஆனால் நான் சம்பாதிச்சு வாங்கக்கூடியது, நான் என் கைபலத்தினாலே செய்யக்கூடியதை விட தேவனிடத்திலிருந்து காத்து பெற்றுக்கொள்வதையே நான் விரும்புவேன்னு சொன்னா நான் உங்களை சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், நீங்க மேலே தான் இருப்பீங்க, கீழே இருக்கவே மாட்டீங்க. உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களை விட தேவன் உங்களை உயர்த்தி தான் வச்சிருப்பாரே தவிர நீங்க ஒருபோதும் தாழ்ந்திருக்கவே மாட்டீர்கள். அல்லேலூயா. போமா ஆண்டவருடைய சமூகத்துல இன்றைக்கு ஆண்டவரே இந்த ஆகானின் ஆவி எங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் அதை அகற்றி போட்டு அந்த இச்சையாகிய பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனையை எங்க வாழ்க்கையை விட்டு அகற்றி போட்டு எங்கள் ஆண்டவரே நீர் கொடுக்கும் ஒவ்வொன்றிலும் மகிழ்ச்சியா இருந்து களி கூர்ந்து அதையே பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி உங்க கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். நீர் எங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கிறவராய் இருக்கிறீர். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே எங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற உமக்கே சகல மகிமையும் கனத்தையும் துதியையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாள்ல விட்டு கொடுக்கிறோம் அப்பா, விட்டு கொடுக்கிறோம் அப்பா. எங்க உள்ளத்தின் வாஞ்சைகள், ஆசைகள், இஷ்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவராய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஒருபோதும் பணம் என்னும் ஆண்டவரே அந்த பொருளாசை என்னும் ஆண்டவரே அந்த அடிமைத்தனத்துக்கு கீழாக வராதபடிக்கு இந்த காலத்தின் ஆவியை விட்டு விலகி நாங்க உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. தாழ்த்தி எங்களை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை பொறுப்பேற்று நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென்.